இப்போ என்னன்னா, எனக்கு ஒன்று நடந்தது, அது சொல்கிறேன். ஒரு கூட்டம் நடந்து முடிந்து கீழே வருகிற போது என்ன நினைப்பீங்க நீங்கள்? நிறைய பேர் நம்ம பார்க்க வந்தாக்க என்ன சொல்லுவாங்க, சூப்பர் மேடம், பிரமாதம் மேடம், உங்கள் பேச்சுக்கு நாங்களாம் ஃபேன்ஸ் மேடம். இப்படி சொல்லும் போதே நம்ம முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி சிரிச்ச மாதிரி வச்சுக்கணும். அவ்வளவு நேரம் காற்று இல்லாத மேடையில் உட்காந்து வேர்க்க விறுவிறுக்க பேசிவிட்டு கீழே இறங்கினாலும் அப்படி வந்து பாராட்டுகிறவர்களுடைய மனம் நோகக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் சிரிச்ச மாதிரியே இருக்கணும். ஒரு கூட்டம் முடிஞ்சு அதுவும் நல்ல கூட்டம், நல்லா வேற அமைஞ்சுது அது. இப்போ நீங்கள் இங்கே கை தட்டுறீங்கல்ல, அதே மாதிரி அவங்க கை தட்டினாங்க. நீங்கள் 1-2 கம்மியாக கை தட்டுறீங்க, இப்போ போக போக வந்து சேர்ந்துருவீங்க, எனக்கு தெரியும். அதே மாதிரி நல்ல கைத்தட்டல் வாங்கி இறங்கும் போது ஒரு 60-65 மதிப்பு வயது இருக்கிற ஒரு அம்மா வேக வேகமாக வந்தாங்க. உடனே நாங்கள் எப்படி வச்சுக்கணும் முகத்தை சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி, கொஞ்சம் அடக்கத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் அந்த பாராட்டை வாங்குற மாதிரி இருக்கணும். அந்த முகத்தை தயாராக இருந்துக்கிட்டு அந்த அம்மாட்ட கிட்டத்தட்ட நன்றிங்க, ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த அம்மா பாராட்ட வரலன்றது அப்புறம் தான் புரியுது. கிட்ட வந்துட்டு, நானும் 10 வருஷமா பார்க்குறேன், உன்னோட செயின், உன்னுடைய வளையல், உன்னோட காது தோட நீ மாற்றவே மாட்டிய. நான் கூட நினைச்சிட்டு இருக்கேன் எல்லாரும் என் பேச்சை தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸை மாற்றவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அடுத்த தடவையாவது ஏதாவது மாற்றி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு. இந்த 10 வருஷமா ஒரே கதையை சொல்ற பேச்சாளர்களை கூட அங்கீகரிக்கிறாங்க, ஒரே தோடு போட்ட ஆளை அங்கீகரிக்கலன்னா என்னங்க அநியாயம் இது? ஆனால் இது கேட்டோன்னா நமக்கு ஒரு மான பிரச்சனை வருமா? வர சொல்லுங்க, ஒத்துக்கணும் தானே. நாம தான் பெரிய அறிவாளிகள், நான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் திறந்து விட்டேன், எந்த நகையாக இருந்தாலும் அதெல்லாம் வெளியில் சொல்லலாம், உள்ள சே இவ்வளவு கேவலமாக போயிட்டோமே. நம்ம இதை மாற்றியே ஆகணும்னாக்க நமக்கு இதை பற்றின அறிவு ரொம்ப கம்மிங்க. அறிவு கம்மியாக இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க, கூகுளில் போய் தேடுவாங்க. நமக்கு தெரியாத அங்கே தானே தேடணும். வாட் ஆர் த மோஸ்ட் சூட்டபிள் ஆக்சசரிஸ் அப்படின்னு தேடினா அதில் வந்த படத்தெல்லாம் பார்த்து எனக்கு பகீர்னுது. தோசைக்கல் மாதிரி ஒரு இயர்ரிங், அப்புறம் இந்த ஹோட்டல்லாம் ஷாண்ட்லியர் தொங்க விட்டுருப்பாங்கல்ல, அந்த ஷாண்ட்லியர் சைஸில் ஜிமிக்கி, இந்த திருப்பதி கொடைக்கு எடுத்துகிட்டு போகிற சைஸ்லலாம் ஜிமிக்கி இருக்குங்க. தெரியாதவங்க பார்த்து வாங்குங்க, ஆனால் நம்ம கீழே விழுந்துருவோம் அதை போட்டுக்கிட்டாக்க. இந்த சரி இதெல்லாம் நமக்கு சரி வராதே, இது நம்ம ஏஜுக்கு சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி அடுத்த ஆப்ஷன் என்ன, நம்ம மகள்கிட்ட கேட்க வேண்டியது. என்னுடைய மகள்கிட்ட, ஏம்மா இந்த மாதிரி ஆக்சஸர், அம்மா வேண்டாம் வேண்டாம். ஏம்மா நீங்களாம் விதவிதமாக வச்சு, எவ்வளோ விதவிதமாக வச்சுருக்காங்கன்னா வீட்டில் இருக்கிற அலமாரியை நீங்கள் திறந்துட்டீங்கன்னு வைங்க, மகள்கள் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், உங்கள் வீட்டு அலமாரியை திறந்தவொடனே என்ன நடக்கும், மேல் ஷெல்ஃப்லேருந்து 10 துப்பட்டா அவங்க தலையில் விழும். ஆனால் எதை அவ தேடுறாளோ அது மாத்திரம் கட்டாயம் கிடைக்கவே கிடைக்காது. எதை திறந்தாலும் தலைமையில விழும். ஆனால் அந்த ரோஸ் கலர் துப்பட்டாவை தேடினா அது மாத்திரம் காண்டி கிடைக்கவே கிடைக்காது. அவளுக்கு ஒரு தங்கம் இருந்தானே, அந்த சின்ன நாய் தானே போட்டுட்டு போயிருக்கு, வரட்டும் இன்னைக்கு வச்சிருக்கேன் அவளுக்கு. நம்ம இப்போ நாங்களாம் ஒரு பேக் வச்சுருக்கோங்க, எங்கே போனாலும் இந்த பேக் எடுத்துரும். அதையும் அந்த அம்மா சொல்லிச்சு, இதே பேகு ஆனால் வாங்கி கொடு, வேற இதே பேகு, இந்த பேக் இல்லாமல் வாழவே முடியாது. ஆமை ஓட்டை கழற்றி வைத்து வைத்து கூட வாழ முடியும், எங்களால் ஹேண்ட்பேக் இல்லாமல் வாழவே முடியாது. ஏதோ ஒரு அவசரத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஹேண்ட்பேக்கில் நாங்கள் நிறைய போட்டு வச்சுருப்போம். இப்போ நவராத்திரிக்கு ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், வெத்தலைப்பாக்கு கொடுத்தாங்க, எங்கே வைக்கிறது, ஹேண்ட்பேக்கில் தான் வச்சுருக்கணும். ஒரு 10 நாள் கழித்து கொஞ்சம் ஒரு மாதம் ஸ்மெல் வந்து திறந்து பார்த்தா தெரியும். ஏதோ ஒரு அவசரத்துக்கு இருக்குன்னு ஒரு பின்னு, ஒரு ஹேர் கிளிப்பு, ஒரு ஒற்றை பொட்டு, ஒரு சாரிடான் மாத்திரை, ஒரு குரோசின் மாத்திரை எல்லாம் போட்டிருப்போம். ஆனால் எந்த அவசரத்துக்கு எதை தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. அது பேர் தான் ஹேண்ட்பேக். நீங்கள் எவ்வளோ தேடினாலும் கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறது, என் மகள்கிட்ட கேட்ட அவசரம்னா, உனக்கு இதெல்லாம் ஒத்து வராதுமா, உனக்கு இந்த டேஸ்ட்டே கிடையாது, நீ ஏதாவது ஒன்றத்தை நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் நீ அதை பற்றி போய் படிச்சுக்கிட்டு இருப்ப, அதுதான் உனக்கு வரும், உனக்கு இது தேவையில்லைன்னு சொன்னான். அப்புறம் சரி நானே சொந்த முயற்சியில் ஏதாவது ஒன்றத்தை வாங்கிடலான்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி தெரிஞ்ச ஒரு நண்பரினுடைய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் வாங்கிட்டேன். கடைசியில் ஒரு பேர் ஆஃப் நியூ இயர்ரிங்ஸ்,
ஒரு புது கழுத்துக்கு போடுற ஒரு ஒரு சரப்பொலி மாலை, ஜெயமோகன் சாருடைய லாங்குவேஜில் சொல்ல போனால் ஒரு சரப்பொலி ஆரம், கையில் போடுற வளையல் எல்லாம் வாங்கிட்டு அந்த அடுத்த மீட்டிங் போகும்போது அந்த அம்மா வந்தே ஆகணும். இன்றைக்கி என்னை பார்த்து இதுக்கு என் பேச்சு நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஆனால் பழைய நகையோடு நீ வந்தன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நம்ம கிளம்பும்போது வீட்டில் பெண்கள்லாம் என்னங்க செய்வோம்? கண்ணாடி தான் பார்த்தாச்சு ஏற்கனவே. கண்ணாடியை பார்த்துட்டு அப்புறமா என்ன செய்வோம்? வீட்டில் ஒருத்தர் இருப்பார், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல். நம்ம அவர்கிட்ட கேட்போம், இது நல்லா இருக்கா? நானும் கேட்டேன், இது புதுசாக வாங்கி போட்டிருக்கேன்னா எப்படி இருக்கு? ரொம்ப நேரம் பார்த்துட்டு எதுவுமே புதுசு மாதிரி இல்லையன்னார். அவர் எதை சொன்னார்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்போ சிரிப்பு தான் வந்தது. ஏனென்றால் ஒரு திருக்குறள் எனக்கு அந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வந்தது. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பிற என்கின்ற ஒரு திருக்குறள் நல்ல வேளையாக அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வந்தது. புரியுது தானங்க? எல்லாம் சும்மாவே இருக்கீங்க. எது அணின்னு வள்ளுவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. நம்ம வள்ளுவருக்கு அணிகலன்களை பற்றி நல்லா தெரியும். அதனால தான் ஒரு பெண்ணை பார்த்து விட்டு அவளுடைய காதலன் சொன்னானா, கனமான காதணிகளை அணிந்திருக்கிற இவள் ஒரு அணங்கா, இவள் ஒரு மயிலா என்று அவன் மலைத்தான் என்று ஒரு திருக்குறள் இருக்கு. அப்போ வள்ளுவர் நல்லா பார்த்துருக்காரு. அவன் தோட மாத்திரம் பார்க்கல, அந்த தோடு அவ்வளோ பெருசா இருக்குன்றத மட்டும் பார்த்து வச்சிருக்காரு. இவ்வளவு அணிகளை பார்க்க தெரிந்த வள்ளுவர் எதை நல்ல அணி என்று சொன்னார் என்றால், பணிவுடையன் இன்சொலனாதல். பணிவோடு யார் இருக்கிறானோ, நல்ல அழகான சொற்களை யார் பேசுகிறார்களோ அதுதான் ஒருவருக்கு அணியே தவிர அல்ல மற்ற பிற. மற்ற எதுவுமே நல்ல நகைகள் என்று சொல்ல முடியாது என்று திருக்குறளை படித்த உடனே அப்பாடா பிரச்சனை விட்டுதுன்னு சொல்லி திரும்ப பழைய அதே செயின், அதே தோடு, அதே வளையலுக்கு மாறின பிறகுதான் எனக்கு பேச்சே வந்தது. இந்த மாதிரி ஏகப்பட்ட அனுபவங்கள். அவர் சொன்னார் செல்ஃபி எடுத்துக்கிறத பற்றி, எடுத்து முடிச்சப்பறம் உங்கள் பேர் என்னன்னு கேட்கறத பற்றி. இதெல்லாம் விட ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஏங்க சுத்தமாக காற்றே இல்லை, இந்த ஃபேனை வேணால் கொஞ்சம் வைக்கலாம்ல. இதெல்லாம் விட ஒரு பிரச்சனை இருக்குது, சொல்லலாமான்னு தெரியல. இப்போ நாம் பேச்சாளர்களாக இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினாலே உலகத்திலே யார் யார் கவிதைகளை எழுதினார்களோ அவர்கள் எல்லாரும் தங்களுடைய புத்தகங்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவர்களுடைய முயற்சிக்கு என்னுடைய இரு கை கூப்பிய வணக்கங்கள். ஆனால் எல்லா கவிதையும் படிக்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். அதுவும் கவிதைன்னு நினச்சிக்கிட்டு சில பேர் எழுதியிருக்காங்கல்ல, அது அப்படியே புத்தகத்தை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னா அடுத்த நாள் ஃபேஸ்புக்கில் போட்டுருவார். அந்த புத்தகத்தையும் நம்மள்கிட்ட கொடுத்துருவார். ஒரு 2.25 நாள் கழித்து ஃபோன் பண்ணுவார், எப்படி இருந்தது? எது எப்படி இருந்தது? அதான் கவிதை புக்கு வாங்கினீங்களே, பேர் என்ன? என்னங்க அன்றைக்கி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டீங்க, நம்ம அதை நினைவு வைத்து கொள்வதும் நம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற ஒரே வேலை என்று அவர் நம்புகிறார். சரி, ரொம்ப கேட்டாருன்னு சொல்லிட்டு எங்கள் கவிதை புத்தகத்தினுடைய பேர் என்ன அதை பிரித்து படித்தேன். முதல் கவிதை எழுதியிருக்கிறார். தேசிய கீதம் ஒலிக்கும் நேரத்தில் தேசிய விலங்கு வந்தால் நிற்பதா ஓடுவதா? அடுத்த கவிதை, நெல்லை உரித்ததும் அரிசி அவமானத்தால் சுட்டு செத்தது. நெல்லை உரித்ததும் 2 தடவை சொல்லலாம், அப்போதான் கவியரங்கத்தில் சொன்ன மாதிரி இருக்கும். அரிசி அவமானத்தால் சுட்டு செத்தது. அரிசியின் துன்பத்தை பார்த்து கோழியும் செத்தது. இரண்டும் கலந்ததுதான் பிரியாணி. நண்பர்களே, இதுதான் வாழ்க்கை. கொன்றுவேன் உன்னை. இதெல்லாம் படித்து மதிப்புரை வழங்க வேண்டும் என்று பல பேர் இது ஒரு கஷ்டம்தான் இது. ஏன்னா எல்லா புத்தகங்களிலும் எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை. கவிதை என்றால் நண்பர் நடராஜனை பார்த்த உடனே போகன் சங்கரனுடைய கவிதை தான் என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிறது. வேறு தளத்தில் இருக்கிற கவிதைகள். போகன் சங்கர் கவிதை எழுதுகிறார், தூங்கிக் கொண்டிருந்தவனின் பக்கத்தில் உட்கார்ந்து பேருந்தில் பயணம் செய்தேன். இதை 2 தடவை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். தூங்கிக் கொண்டிருந்தவன் பக்கத்தில் உட்கார்ந்து பேருந்தில் பயணம் செய்தேன்.
பாதி தூக்கத்தில் அவன் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. தூக்கத்தில் அழுகிறவனை இப்போதுதான் முதலாக பார்க்கின்றேன். எந்த கனவில் வாழ்க்கையின் நினைவு அவனை சுட்டு கண்ணீர் வந்ததோ, எந்த உறவிலிருந்து வெளியேற்றப்பட்டானோ, அவன் கண்ணீரை கலைக்காமல் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தேன் என்று போகன் சங்கர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இப்ப இந்த மாதிரி கவிதையெல்லாம் சொல்றதுனாலேயே அந்த அறிவு தளத்துக்கு நம்ம போயிட்டோம் நினைக்க கூடாது. அது வேற டார்ச்சர். அது நம்ம அறிவுலகத்தினுடைய ஒரே பிரதிநிதிகளாக நினைத்து கொண்டு சில பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து நீட்சேவினுடைய எக்ஸிஸ்டென்ஷியலிசத்துக்கும் போகன் சங்கரனுடைய வாழ்க்கை தத்துவத்துக்கும் இடையில இருக்கிற அந்த இடைவெளியை பற்றி என்ன நினைக்கணும்? எதுவுமே நினைக்கலையா? சோறு இல்லையா எனக்கு? இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கு நடுவு இது எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனை. இப்போ பாருங்க, ராஜா சார் வந்து சீக்கிரத்தில் ரஜினி சாரனுடைய மாமனாராக ஆயிட்டார். அப்போ உடனே அடுத்த கேள்வி என்னை பார்த்து, உங்களை ஒருத்தர் கூட நடிக்க கூப்பிடலையா? எல்லாருக்கும் நடிக்க வேண்டும் என்பது வாழ்க்கையின் விதியே என்ன? சில பேருக்கு அமையும், நமக்கு நடிக்க கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல, தலைவருடைய படத்தை பார்த்து கைத்தட்டி வளர்ந்த தலைமுறை நாங்கள்லாம். முரட்டுக்காலை படம் வந்த போது 10th ஸ்டாண்டர்டும் ஏதோ படிச்சுட்டு இருந்தேன். போய் முன் வரிசையில் உட்காந்து, அப்போல்லாம் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்து பெருமைன்னு நினச்ச அளவு எங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருந்தது. அப்போது சாயங்காலம் 3 மணி ஷோக்கு காலையில் 9 மணிக்கே போய் அந்த மன்னன் படத்தில் சட்டையை புழிஞ்சிட்டு டிக்கெட் வாங்குவார்ல, அதே ரேஞ்சில் டிக்கெட் வாங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு வந்த உடனே நாங்கள் பேப்பரெல்லாம் தூக்கி போட்டு அதுக்குன்னே கணக்கு புஸ்தகத்துலேருந்து பேப்பரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்போம். கணக்கு புஸ்தகம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படி பார்த்துட்டு வந்து ஜெயிலர் படம் பார்த்த உடனே என் பொண்ணு கேட்டா, எப்படி சூப்பர் இல்லை? தலைவர் சூப்பர் தான், அந்த மியூசிக்கை தான் தாங்க முடியும். பூமர் நீங்கள்லாம் பூமர். அனிருத் மியூசிக்கை தாங்கலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள்லாம் பூமர் அங்கிள் ஆண்டின்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும் கைத்தட்டீங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட சொல்கிறதே இல்லையா? நான் என் பொண்ணுகிட்ட கேட்டேன், ஏம்மா பூமர்னா என்னென்ன? ஃபோனை கொடு அப்படின்னா. ஸோ ஃபோனை கொடுத்தேன். அப்போனா நீ பூமர்ன்றான். அதாவது ஒருத்தர் நம்மள்கிட்ட ஃபோனை கேட்டு அவங்கள்ட்ட எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் ஃபோனை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பூமராக மாத்திரம்தான் இருக்க முடியும். ஃபோனை மற்றவர்களிடம் பகிரவே முடியாத ஒரு தலைமுறையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவங்க ஃபோன் யார்கிட்டையும் போகாது. ஏன்னா அவங்களால எல்லா நேரத்துலையும் ஃபோனை யூஸ் பண்ண முடியும். போர்வையை போத்திக்கிட்டு ஃபோனுக்குள்ளே அவங்களால வாட்ஸ்அப்போ எஸ்எம்எஸோ அனுப்ப முடியும். கடவுளே சாமி, சத்தியமாக என்னால் முடியாது. 2 லைட்டை போட்டுக்கிட்டு பக்கத்துலேயே ஒரு கண்ணாடியும் மாட்டிக்கிட்டு எஸ்எம்எஸ் அனுப்பும்போது கல்ச்சர்னு அடிக்கிறதுக்கு பதிலாக வல்ச்சர்னு அடிச்சிட்டேன். ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து கேட்குறாங்க, we are going to celebrate an event called Culture Champions. Please send your greetings. My best wishes to Vulture Champion அடிச்சிட்டேன். இது பக்கத்தில் 2 லைட்டு கண்ணாடியோட. ஆனால் எதுவுமே தேவையில்லாமல் போர்வையை முகத்திலே போத்தி கொண்டு கூட அவங்களால எஸ்எம்எஸ் பண்ண முடியுது, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப முடியுது. அந்த தலைமுறையோடு வாழ்கிற போது வருகிற வாழ்க்கை சிக்கல்கள் இருக்கிறதே, இது பேச்சாளர்களுக்கு செலிபிரிட்டிஸ்க்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்பது இதுதான்.